ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 11th தமிழ் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டீடைல், அதாவது நெடுவினா என்ன அப்படின்றத ஆல் யூனிட்ஸ்ல இருக்க இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் கொடுக்கறத நீங்க படிச்சீங்கன்னாவே கண்டிப்பா வந்து உங்களால ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட முடியும். ஸோ லாஸ்ட் மினிட்ல நம்ம இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கோமா அப்படின்றத ஒரு ரிவைஸ் கொடுத்துட்டு போங்க. கண்டிப்பா நீங்க வந்து ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அந்த கொஸ்டின்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம். எல்லாமே வந்து உங்களுக்கு 6 மார்க் கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க எக்ஸாமில். ஸோ அந்த 6 மார்க்ஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் ரிப்பீட்டடாக பப்ளிக் எக்ஸாம்ஸ்லையும் 2025 பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் அண்ட் செகண்ட் ரிவிஷன்ஸ்க்கு கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் அப்படின்றத தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இம்மிடியேட்டாக வீடியோ போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக போட்டுட்ருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, சரிங்களா? ஸோ அந்த என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துருவோமா பிள்ளைங்களா? ஸோ பாருங்கப்பா, இப்போ வந்து உங்களுக்கு மொத்தமே வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக வந்து ஒரு 21 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 21 கொஸ்டின்ஸ்ல ஒரு கொஸ்டின்ஸ் கூட உங்களுக்கு தெரியாம இருக்கக்கூடாது. கண்டிப்பா இதை நீங்க படிச்சே ஆகணும். இதுல ஏதாவது ஒண்ணு தெரியலன்னா கூட ப்ளீஸ் இன்னைக்கு நைட்டு உட்காந்து இதை முடிக்க பாருங்க, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்துருவோமா? கொடையில் சிறந்து விளங்க வள்ளுவம் கூறும் வழிகளை ஒப்புரவறிதல் அதிகாரம் வழி நின்று விளக்குக. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல ரிவிஷன் எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ். நடராசன் தனிமொழிகளிலிருந்து நீங்கள் அறியும் கருத்துக்கள், அதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பௌத்த கல்வி சமண கல்வி மரபு கல்வி முறைகளால் தமிழக கல்வி முறையில் ஏற்பட்ட பல்வேறு மாறுதல்களை விவரிக்க. கல்லும் கதை சொல்லும் என்னும் தொடர் தஞ்சை பெரிய கோவிலுக்கு பொருந்துவதை விளக்கி எழுதுக. வாடிவாசல் கதை வாயிலாக நீங்கள் உணர்ந்த கருத்துக்கள். நர்த்தகி நடராஜன் நேர்காணல் வழி அறிந்தவற்றை தொகுத்தெழுதுக. பாரதிதாசன் ஒரு புரட்சி கவிஞர் என்பதை உதாரணம் பாத்திரம் வாயிலாக மெய்பிக்க. சிதறிய கடிதங்கள் உணர்த்தும் கருத்துக்களை சிதறாது விளக்குக. இயற்கையோடு இயைந்து வாழ்ந்த தமிழர்களின் இருப்பிட பெயர்களும் இயற்கையோடு இயைந்தே இருந்த கூற்றினை மெய்ப்பிக்க. தமிழர் வாழ்வோடும் புலம்பெயர் நிகழ்வுகளோடும் முத்துலிங்கத்தின் திணைப்பாகுபாடு எவ்வாறு இணைக்கப்படுகிறது. மதினா நகரம் ஒரு வளமான நகரம் என உமறுப்புலவர் வர்ணிக்கும் செய்திகளை தொகுத்தெழுதுக. அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வில் உயர்த்தும் இக்கூற்றை முப்பால் வழி விளக்குக. சுற்றுச்சூழலை வளப்படுத்துவது இயற்கை வேளாண்மையை என்னும் தலைப்பில் மேடை பேச்சிற்கான உரையை உருவாக்குக. சுந்தர ராமசாமியின் காற்றில் கலந்த பேரோசை எனும் தலைப்பு ஜீவாவின் வாழ்க்கைக்கு எங்கனம் பொருந்தும் என்பதை விளக்குக. பாரதியின் இதழாளர் முகம் குறித்து நீவீர் அறிவனையாவை. பிம்பம் கதையின் வாயிலாக பிரபஞ்சம் தெளிவுபடுத்தும் மனித முகம். காலமறிதல் என்னும் அதிகாரத்தில் வள்ளுவர் கூறும் கருத்து. நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை விவரிக்கவும். தாம் வாழ்ந்த காலகட்டத்தின் நாகரீக புதையலாக நாட்குறிப்பை பயன்படுத்தியவர் ஆனந்தரங்கர். அந்த கொஸ்டின்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யானை டாக்டர் குறும்பு தினம், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செம்பொனி தமிழர் ஆஸ்கர் தமிழருக்கு இசை தமிழுக்குரிய ஆற்றிய பணிகள். ஸோ டோட்டலா வந்து ஒரு 21 கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதுல ஒரு கொஸ்டின்ஸ் கூட மிஸ் பண்ணாம படிங்க. இது வெறும் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் செகண்ட் ரிவிஷனுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. உங்களோட ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் இருக்கட்டும், செகண்டா இருக்கட்டும், பப்ளிக் எக்ஸாம் இருக்கட்டும், நம்மளோட டார்கெட்டே பப்ளிக் எக்ஸாம் தான். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ரிவிஷன் செகண்ட் ரிவிஷனுக்கு இந்த கொஸ்டின்ஸ் ரெடி ஆயிட்டீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பா வந்து 6 மார்க்ஸ்ல நீங்க ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா 6 மார்க்ஸ்ல உங்களுக்கு எவ்வளவு மார்க்ஸ் கொடுக்குறாங்க, டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 கொஸ்டின்ஸ் நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ கண்டிப்பா வந்து இதுல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சுட்டு போய் 3 கொஸ்டின்ஸ்மே அட்டன் பண்ணி 18 மார்க்ஸ் கண்டிப்பா ஸ்கோர் பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 6 மார்க் கொஸ்டின்ஸ் என்னன்றதை பார்த்தோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்றவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.